ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு 13வது ஸ்லோகம் பார்க்கலாம். சர்வ கர்மாணி மனசா சனன்யாஸ்தே சுகம் வஷி நவத்வாரே புரதேகி நைவ குர்வன்ய காரியன். இப்போ உடலை அடைந்த ஆத்மா 9 கதவுகளை கொண்ட நகரில் வசிக்கிறாங்க. அதாவது நம்ம உடலில் உள்ள பாகங்கள் எல்லாமே உடல் என்னும் நகரத்தின் செயல்கள் அதன் குறிப்பிட்ட இயற்கை குணங்களால் தாமாகவே நடத்தப்படுது. ஆத்மா உடலின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு இருந்தாலும் அவர் விரும்பினால் மட்டும் அந்த நியதிகளுக்கு அப்பாற்பட்டு விளங்க முடியும். தனது உயிர் இயற்கையாக மறந்திருப்பதனால மட்டுமே அவர் தன்னை பௌதீக உடலாக எண்ணி துன்பங்களுக்கு ஆளாறாங்க. கிருஷ்ண உணர்வின் மூலமாக அவர் தனது உண்மை நிலையை புதுப்பித்து உடல் என்னும் அந்த சிறையிலிருந்து வெளிவர முடியும். அதனால் கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்ட உடனே உடல் சார்ந்த செயல்களிலிருந்து ஒருவர் முழுமையாக விடுபடுறாங்க. அவருடைய எண்ணங்கள் மாற்றப்பட்டு கட்டுப்பாடுகளுடன் கூடிய வாழ்வில் 9 வாயில் கொண்ட நகரில் இன்பமாக வாழ்கிறாங்க. 9 வாயில் இதே போல் சொல்கிறாங்க. நவஸ்வாரி புரதேகி ஹம்சோ லீலாயத பகி வசி சர்வஸ்ய லோகஸ்ய சாவரஸ்ய சரஸ்ய ச. உயிர்வாளியின் உடலின் வாழும் பரமபுருஷ பகவான் பிரபஞ்சம் எங்கே இருந்தாலும் உள்ள உயிர்வாளிகள் கட்டுப்படுத்துபவங்க. உடல் 9 வாயில்கள், அதாவது 2 கண்ணு, 2 காது, 2 நாசி துவாரங்கள், வாய் எல்லாதான் உடையது. கட்டுண்ட நிலையில் உள்ள இந்த உயிர்வாளி தன்னை உடலுடன் அடையாளம் பார்க்குறாங்க. ஆனால் அவர் தனக்குள்ளிருக்கும் இறைவனுடன் தன்னை அடையாளம் காணும்போது தான் உடலினில் உள்ள போதிலும் கூட இறைவனை போலவே சுதந்திரமாக ஆறாங்க. அதனால்தான் கிருஷ்ண உணர்வினர் ஜட உடலின் அக செயல்களும் சரி புற செயல்களும் 2 இருந்தாலும் விடுதலை பெற்றவராக ஆறாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.